Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சாப்பாடுக்கு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று பீன்ஸ் கேரட் பொரியல், இன்னொன்று பருப்பு துவையல். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு அதில் ஒரு கப் பருப்பை பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. சிம்லேயே அது நல்லா செவந்து வரணும். இப்போது ஒரு 3 பல் பூண்டு, ஒரு மிளகாய், காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் இது 2 பேருக்கு தான் செய்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இதுக்கூட அளவை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பீன்ஸ் கேரட் பொரியல் பார்க்கலாம். அதுக்கு பீன்ஸ் கேரட், ஒரு வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கொதிக்கிட்டு நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய். இதை நம்ம ரொம்ப நைஸாக அரைக்காமல், தண்ணியில் சேர்க்காமல் குறன்னு அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நான் ஒரு மிளகா சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் பீன்ஸ் கேரட், அதனால். இப்போ பாருங்கள், இது வெந்து வந்துடுச்சு நல்லா. தண்ணிலாம் நல்லா வற்றி நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு பீன்ஸ் கேரட் பொரியல். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தாளிப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.